எம்பெருமானே முத்தமிழ்ச்சங்கள் தலைவனே மேலைக்கு ஏதாவது குழாய திருப்புகளே எதுவுமே பாடுறது கேட்கல. முத்தமிழ் சங்க தலைவனே, தத்துவம் நிறைந்த தலைமகனே, தயாரித பொருளை மூலப்பொருளை சக்தியின் மகனே, சங்கரம் தீர்க்க வந்த கருணை கடலை கலிமுக தெய்வமே, குறிஞ்சிவள நாட்டில் குளம் போட்டு வந்த நலகாக்கும் அற்புத ஜோதியே, மகமாக கிளைந்திட முகமாறும் வழிந்த வெள்ளபிரான் அகமாக மனதிரை நின்று ஜெகமாலில் நின்று தேங்குவதை இல்லாமல் இறைவா மாயை இன்னைக்கு மனிதர்களை படைத்து எங்களை வாழ வைக்கும் கந்தா கடம்பா கதிரனுடைய வேளா கார்த்திகையா, என்னால் உன்னை வணங்கி கொண்டிருப்பேன். இந்த வெள்ளிக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்க வேண்டும். முருகா கேக்குதா? சொன்ன அப்படியே வந்துருப்பாங்க. ஏதாவது திருப்புனே மேல எதுவுமே கேட்கலனே, திருப்பி விடுங்க. மைக் அருமையா இருக்கு, குழாய் எங்களுக்கு கேட்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குழாயை மட்டும் திருப்பி விடுங்க, வேற ஒண்ணும். இங்கே வள்ளினையாக வேடம் நடிக்கும் மேகலா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உலகறிந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்க வந்தேன். மனிதன் வயிற்றில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை வராசக்தி இளைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி அண்டமில்லா பூத்தாளி ஆதி வராசக்தி பூக்காட்டில் மனம் பரப்பி புகழ்காட்டில் விட்டிருப்பாள் வராசக்தி இமயத்தில் பிறந்தாலும் எங்கள் இதயத்தை கூட கொண்ட இணையற்ற தாயை இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்திட என்ன ஆட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த வெள்ளியாகிய மேகலாவிற்கும் நீதான் அருள்வாளிக்க வேண்டும்
அருள் பாலிக்க வேண்டும் என்று அந்த மாரியம்மனை இப்பொழுது இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். அவளை எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால் மாரியம்மா 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 முடியும். ஏதோ ஒரு 5-6 கீத்தை கீறிட்டு போலான்னு அடங்குடி ராமச்சந்திரன் அவர்கள் வெளிநாயகிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அண்ணா குழா திருப்பிட்டீங்களா? ஹலோ, அது நேரா திருப்போம், அதுதான் திருப்போம். எனக்கு கேட்கலையா? நான் பாடுறது கேட்டதெல்லாம் அறுத்தடிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் நாடகம் நல்லா கேக்குது, மேடைதான் கேட்கல. ஆறுமுக சரவணா பரமனின் அருட்கந்தா கடுபா திருக்குமரா வானவர் குறை தீர்த்த வடிவேலா சூரவதியை செய்ய வந்த சுப்பிரமணியா சண்முகா சடாச்சர சக்தி மைந்தா சங்கரன் முதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பெண் வந்த அன்பு முருகா அறுவர் அருள் பால் உண்ட கார்த்திகையா என்ன ஆளுமணி வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் கல்வி செல்வம் வீரம் வள்ளி அனைத்தையும் தர வேண்டும் என்று முருகனுக்கு வர வேண்டும். இந்த வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். எப்பொழுது வருவார் என்று வழி மீது வெளி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த வள்ளியாகப்பட்டவள் அவருக்காக பிறந்து வளர்ந்து
இந்த பருவம் அடைந்து தக்க சமயத்துல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் வருவாரா? ஆமாங்க, பெண்கள் கூப்பிட்டா வராம இருப்பாங்கல்ல. ஆகையினாலே முருகப்பெருமானை இந்த வழியாகப்பட்டவள் கொஞ்ச நேரத்துக்கு காதல் பண்ண போறேன். பண்ணுவோம். ஆகையினால எப்படி மனசுக்குள்ள இருக்கு காதல் தெரியுங்களா? ராசாத்தி மனசுல வந்ததுமே சொல்றேன். இப்படியெல்லாம் முருகனை பத்தி நினைக்கணும் அப்படின்னா குறிஞ்சி முல்லை ஹலோ சார் குறிஞ்சினே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 50 நிலங்களிலே குறிஞ்சி நிலமான நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான்
முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 நிலைகளிலே குறிஞ்சி நிலமன இந்த நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான். செந்தனி என்று சொல்லக்கூடிய முழுமையான தானியத்தை பெயர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகனுக்கு படித்தவென்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கு காட்சியளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக பிறந்த நான் இந்த வள்ளியாகப்பட்டவள் கானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வர வேண்டும், வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். எப்பொழுது வருவார் என்று அவர் நினைப்பிலே காத்திருக்கேன். எப்படி காத்திருக்கேன்? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே, முத்து விரிந்து மலரிலே வந்து பூவணிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே. அருமையான ஒளிபெருக்கி, அருமையான மக்கள் கூட்டம், அருமையான பக்க மேளங்கள். எப்போதுமே நடிகர்கள் வந்து இப்படி நேரா பார்த்துதான் நடிக்கணும். இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்க முடியுமா? ஏங்கிட்டு வந்தா என்ன எல்லாரும் அங்க போய் உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் இருக்கட்டும், பரவாயில்லை. ஏன்னா கோயிலை கட்டிப்பார் குளத்தை வெட்டிப்பார் அப்படிம்பாங்க. கோயிலை கட்டுவதற்கும் குளத்தை வெட்டுவதற்கும் கனவு கண்டாலே நம்மளுடைய பரம்பரை 7 ஜென்மம் புண்ணியம் செய்த பாக்கியம் கிட்டுமா. புண்ணியம் கனவு கண்டாலுமே. அப்ப கோயிலை கட்டி பக்கத்துல குளத்தை வெட்டி நம்ம வீட்டுல இருந்து குளிச்சுக்கிட்டு போவோம், வீட்டுல இருந்து சுத்தபத்தமா போவோம்.
ஆனா அப்படியே போய் கோயிலுக்குள்ள எல்லாம் நுழையக்கூடாது, இதுதான் ஐதீகம். ஆனா கோயில்கள்ல சில இடத்துல பார்த்தா தெப்பம் இருக்கும், குளம் இருக்கும், கம்மா இருக்கும், பைப்பு வழியாக தண்ணீர். அப்ப காலுகை எல்லாம் கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். அப்படியெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வீட்டிலேயே குளிச்சுட்டு வீட்டிலேயே சுத்த பத்தமா கிளம்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, கனவு கண்டாலுமே 7 ஜென்ம புண்ணியம் கிட்டும் அப்படிங்கும் பொழுது நம்ம கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்தை வைத்து திருவிழாவை வச்சு இப்படி மக்கள் பேசிக்கிட்டவங்க, பேசாதவங்க, சண்டை போட்டுக்கிட்டவங்க, போடாதவங்க எல்லோரும் வந்து வருடத்திலே ஒரு நாள் இந்த மண்ணுல புரண்டு எந்திரிச்சு போகும்போது அந்த ஆத்தாளா இருந்தாலும் சரி, ஐயனாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நன்மை செய்வாங்க நமக்கு. நம்மளை போன்ற கலைஞர்கள் வந்து அரிதாரத்தை பூசி எல்லாமே நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில பாடிட்டு போறோம். நான் அதை பாடிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமா சொல்லியிருக்கேன். அதனால இந்த இடத்துல வந்து அருமையாக பெருமையாக உட்கார்ந்துருக்காங்க. இந்த கும்மி கொட்டுறதும் முளைப்பாரி வைக்கிறதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த முளைப்பாரி வைக்கிறது எதற்காக அப்படின்னா, கும்மி கொட்டுறது எதற்காக அப்படின்னா, பேசிக்கிட்ட பெண்கள் ஊர்கள்ல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. எப்படிதான் இருந்தாலும் அடியே ஓ வீட்டு கோழி என் வீட்டுக்கு வந்துருச்சு, அப்ப என் வீட்டுல வச்சிருக்கிற கோழிக்கு உண்டான இறையப்புறம் ஓன் கோழி சாப்பிட்டுருச்சு, எப்படின்னு சின்ன சின்ன சண்டையா வரும். அப்ப பேசிக்காம இருப்பாங்க. அப்ப பேசிக்கிட்டவங்க பேசாதவங்க எல்லோரும் இந்த திருவிழா என்று சொல்லும் பொழுது முளைப்பாரி அடித்து கும்மி கொட்டும் பொழுது பக்கத்துல எப்படி ரவுண்டுல வந்துருவா, பக்கத்துல பேசிக்கிறாதவ வந்துருவா. அப்ப இவ இங்கிட்டு ஒரு கும்மி கட்டி ஆகணும், அங்கிட்டு ஒரு கும்மி கட்டி ஆகணும். அப்ப அவளுக்கும் கை கொடுத்தாகணும், இவளுக்கும் கை கொடுத்தாகணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒற்றுமை என்பது கோயிலுக்கு இந்த ஒற்றுமை என்பது இந்த கோயில வந்து கும்மி கொட்டும் பொழுது, முளைப்பாரி தூக்கும் பொழுது, இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி பேசித்தான் தீரணும். ஆகையினால இப்படி நல்ல விஷயம் எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இப்படி புனிதமான இந்த மண்ணுல தான் நடக்கும். அப்பேற்பட்ட இடத்துல வந்திருக்கிறீங்க எல்லாம் ஆத்தாமார்கள்லாம் பாதி சாஞ்சிருச்சு. எல்லாம் ஆடல் பாடல் போட்டிருந்தா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு நீங்க தான் போட முடியும். அப்ப என்ன ஆகும், எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, இந்த இடத்துல கூட்டம் இருக்கும். ஆனா பாருங்க, பெரியவங்களா நீங்க உட்காந்துருக்கீங்க, இந்த பசங்களை எல்லாம் ஒரு பிள்ளைய காணும். அதுகளுக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலை வந்து சீர்படுத்தி கோயிலை வந்து கும்பிடுறோம், சாமியை கும்பிடுறோம், சாமியை தூக்குறோம், அதுக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு இளைஞர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் இளைஞர்கள் வந்து அடுத்தாப்புல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களை காணாம இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஊர்ல பெரியவங்களா இருக்காங்க. அப்ப பெரியவங்களுக்கு உண்டான பாடல்களை நம்ம பாடிட்டு போகணும். இதுதான் நம்மளுடைய இடத்துக்கு தக்க மாறிக்கணும், இதுதான் நம்ம வேலை அப்படின்றதுனால பட்டத்திராணி பார்க்க வெற்றிக்கு
நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பக்கத்தே ஆடி பார்க்கும் பாவி வெற்றிக்கு தாயினை வேண்டும் நடுக்கண்ட பூங்கொடி நாடு வந்தக்காரன் ஒரு முறையை கேட்பார் ஆடி வந்த வேலை பூங்கொடி மறுபடி என்னை நாடு வந்த பூங்கொடி காடு வந்தக்காரன் ஒரு முறையை கேட்பார் நாடு வந்த வேலை நாடு வந்த நாடு மறுபடி என்னை குடி போட்டு திரைக்காடும் கரையாது துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்தை நாடி பார்க்கும் பாதை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகா அப்படின்னு சத்தியாகப்பட்டவள் முருகனை பார்த்து சொன்னான். தந்தைக்கு மந்திரத்தை சொன்னவப்பா நீ பெரிய ஆளு, அதனால நான் கொடுக்கக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை நீ வச்சுக்க, உனக்கு எப்பொழுதும் உதவும் அப்படின்னு அந்த ஆயுதத்தை சத்தியாகப்பட்டவ கொடுக்குறா. அந்த சத்தியாகப்பட்டவ கொடுத்த ஆயுதத்தை வாங்கிதான் அன்னைக்கு சூரபதுமனை போர் புரிஞ்சாரு முருகப்பெருமான். தாய் மாமா உறவு மிகப்பெரிய உறவுங்க, தொப்புள் குடி உறவு. தாய் அப்படி மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா தாய் மாமனை பத்தி யாரும் பாட மாட்டேங்கிறாங்க, யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. தாய் மாமன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தொப்புள் குடி உறவு தெரியுங்களா? ஏன்னா மருமகனை விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா பிள்ளைகளை வளர்க்கறது யாருங்க? பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் அக்கா பிள்ளைய, கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அவங்க வளர்க்காம அந்த குழந்தைங்க வளரவே முடியாது. இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட அக்கா பிள்ளைங்கன்னா அப்பா யாரு? கூட பிறந்தவர், சக்தியாகப்பட்டவர், கூட பிறந்தவர். அந்த சக்திக்கு உரத்தான குழந்தை யாரு அப்படின்னா 3 பேரு: விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், மையப்பன், கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன். இப்படி எத்தனை பேர்கள் இருந்தாலும் அங்கே ஆத்தார் கொடுத்த வேலை கொண்டு சூரபதுமனை சம்ஹாரம் செய்யும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா மாமா வந்துருவாரு. யாருங்க? கிருஷ்ண பரமாத்மா வந்துருவாரு மேல பறந்துக்கிட்டு. கிருஷ்ணராகப்பட்டவர் அந்த கண்ணருக்காக, அந்த கண்ணராகப்பட்டவர் மேல பறந்து பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க பாருங்க, அங்கே திருச்செந்தூர்ல போர் புரிய நேரத்துல கண்டிப்பா எங்க சுத்தி அந்த ரத்தம் வந்துருவார். அப்ப மருமகளுக்கு எப்பொழுதுமே துணையா இருப்பாரு. என் அக்கா பிள்ளைக்கு நான் தான் சொன்னேன், என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் தான் சொன்னேன். நான் தான் தாய் மாமே. தாய் மாமே அக்கா குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட இந்த என்னுடைய அக்கா பையனுக்கு நான் காவலாக இன்றைக்கு நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறை பற்றி நம்ம பாட வேண்டும் அல்லவா? கங்கை கரை தோட்டம் கங்கை தோட்டம் கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் ஓட்டம் கண்ணன நடுவினிலே. ஹலோ ஓ கண்ணன நடுவினிலே காலையிலும் காற்று பாடி வரும் பாட்டு இதிலும் அவன் குரலே. ஓ இதிலும் அவன் குரலே.
கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் நடுவினிலே பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே